இந்த கதை சீமாப்பூர் கிராமத்துல நடந்தது. அங்க பலவிதமான பறவைகள் ரொம்ப அடர்த்தியான ஒரு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு கிளிராஜாவும் இருந்தாரு. பறவைகள் நிறைய இருக்கிறதுனால கிளிராஜா பறவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த நாளுக்கான சாப்பாட அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. ஆனா இது பறவைகளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ராஜா நம்மளுடைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா? இப்படி யோசிச்சு அவங்க எல்லாரும் கவலையில இருந்தாங்க. அதனால ராஜாவோட நல்ல குணம் அவங்களுக்கு புரியவே இல்ல. அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ராஜா ரொம்ப கெட்டவரு அப்படின்னு. பறவைகளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, சாப்பாட்டுக்கு அவங்கள தவிக்க விடுறாரு அப்படின்னு.